ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி 3 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். இன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வேலையில் இறங்கிட்டேன். வேணுங்கிற பொருளை விட வேண்டாங்கிற பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதிகமாக போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வேண்டாங்கிற பொருளையெல்லாம் கொண்டு போய் தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற இதில் தான் க்ளீனிங் வேலையே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல் டீப் க்ளீனிங் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி டீப் க்ளீனிங் எல்லாம் நான் பண்ணும் பொழுது நான் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் ஃபோன் பேசிக்கிட்டே தான் பண்ணுவேன். ஃபோன் பேசிக்கிட்டே பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா டைம் போனது தெரியவே தெரியாது. டைம் போனது எந்த அளவுக்கு தெரியாதோ அதே அளவுக்கு வேலை செய்கிற அந்த டயர்டும் தெரியாது. ஃபோன் பேசிக்கிட்டே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவேன். 1 நிமிஷம் ஷார்ட்ஸில் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த டீப் க்ளீனிங் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு ஃப்ரிட்ஜை வந்து இந்த அளவுக்கு க்ளீனாக கொண்டு வரதுக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜி ஈரோட்டில் இருக்கிற ரிலையன்ஸ் மாலில் வாங்கினேன். வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல, நல்லாவே இருக்குது. மறுபடியும் எல்லா பொருளையும் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் பேக்கிங் சோடா இல்லைன்னா தூளுப்பு சேர்த்து அங்கங்கே வச்சுட்டிங்கன்னா பேட் ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப நாளாக இப்படி தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.